பிரைஸ் காட். ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய பாடங்களை கற்று வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். கர்த்தருடைய பிள்ளைகளை, கிருபையின் காலத்தின் கடைசி மணி நேரங்களில் இருக்கிறோம் என்றால் அது மிகையாகாது. கர்த்தருடைய வருகையினுடைய 11ஆம் மணி வேளைக்குள் வந்துட்டோம். அப்போ இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எந்த அளவுக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை தீவிரப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தீவிரமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்பட வேண்டிய ஒரு காலம். இப்போ பரிசுத்த ஆவியானுடைய பாடத்தில் நான் தொடர்ந்து உங்களோடு கூட பேசிக்கொண்டே வருகிறேன். இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிற இந்த அபிஷேகம் தாவீதை எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக உருவாக்கினது. பொதுவாகவே சண்டே ஸ்கூல் ஸ்டோரியில் தாவீது கோலியாத் தாவீது ஒரு கல்லை வைத்து அடித்தார், கோலியாத் செத்தார், இப்படி தான் நம்ம சொல்லி கற்றுக்கொண்டிருக்கிறோம், பாட்டு படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த சம்பவத்தில் நிறைய ஆழங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே வருகிறேன். நேற்று கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஏற்கனவே வாசித்தது வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை தேவன் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டு வந்தார். இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் நான் வந்ததுக்கு அவன் எம்மாத்திரம் நான் இங்கே வந்ததுக்கு நோக்கம் இல்லையான்றதெல்லாம் அவன் பேசி கொண்டு வந்தார். இன்றைக்கி நீங்கள் வேதத்தை திறந்து வாசிக்கணும். 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு மீண்டும் திருப்புங்கள். 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். The book of 1 Samuel chapter 17 verse 32, 32ஆம் வசனம். ஆமென். Praise God. தாவீது சவுலை நோக்கி இதன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றார். இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன். இந்த வேர்டை நீங்க நல்லா கொஞ்சம் வாசித்து பாருங்க. அப்படியே ஸ்கிரீன்ல இருக்கட்டும், நீங்கள் வாசிங்க. தாவீது ராஜாவிட்ட ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற இளம் வாலிபன் பேசுகிற வார்த்தை, ராஜாவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டுவதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன். யாரை பார்த்து சொல்றது? ராஜாவை பார்த்து ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு இளைஞன் சொல்லுறதா, அல்லது ராஜா தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தையா? யோசித்து பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏற்கனவே இந்த சவுலும் அவனுடைய படை வீரர்களும் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின்படி, அதாவது 17:24 படி, இஸ்ரவேலர் எல்லாரும் வாசிங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு, அந்த கோலியாத் என்ற மனிதனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த ஒரு நிலைமையில தான் சவுல் ராஜா விலகி ஓடி ஒதுங்கி நிற்கிறார். ராஜா ஒதுங்கி நிற்கிறார். ஆனால் எங்கேயோ அறியப்படாத ஒரு மனிதன், ஒரு இளைஞன் ராஜாவினிடத்தில் நின்று சொல்லுகிறான், இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டுவதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன். இந்த வேர்டை எப்படி ஒரு சாதாரணமான மனுஷனால சொல்ல முடியுமா? ஒரு படை வீரர்கள் பட்டியல் சொல்ல போனால், இவருடைய பிரதர்ஸ் 3 பேர் அந்த டீம்ல இருக்காங்க, அந்த இராணுவ குரூப்ல இருக்காங்க. அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 3 பிரதர்ஸ் எலியாப், அபினதாப், சம்மா, இந்த 3 பேரும் அங்கே இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களாவது போய் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லலை. யுத்தத்துக்கும் இந்த தாவீதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லாத ஒரு ஆடுகளுக்கு பின்னால் போகிற ஒரு சாதாரண ஈசாய்க்கு கடைசி மகனாக, 8வது மகனாக பிறந்த ஒரு இளைஞனுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வருகிறதை 32ஆம் வசனத்திலே நான் கண்டபோது, பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுக்கிற பாடம் என்ன? அபிஷேகம் பெற்றவங்க பேசுற வார்த்தைகள், அபிஷேகம் பெற்றவர்களுடைய பிஹேவியர், பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கிறவனுடைய ஜபங்கள்,
பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி செயல்படுகிறவனுடைய ஊழியங்கள் எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். அதுக்கு வயது கிடையாது, வயது வரம்பு கிடையாது, உலக அறிவு தேவையில்லை, படிப்பு அறிவு தேவையில்லை. ஒரே ஒரு அறிவு, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஞானம் மட்டும் இருந்தால் போதும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அந்த வசனத்தில் ராஜாவின் இடத்தில் போய் எல்லாருமே கலங்கி பயப்பட்டு ஒதுங்கி ஓடி ஒளிஞ்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்த தாவீதுக்கு எப்படிப்பட்ட வார்த்தை இப்படி வருதுன்னா, அது சாதாரணமான மனிதனுடைய வார்த்தை அல்ல, ஆவியானவர் கொடுக்கிற விசுவாச வார்த்தை. ஆவியானவர் கொடுக்கிற விசுவாச வார்த்தை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் ஆவியானவருடைய சப்ஜெக்ட்ல அபிஷேகத்தை நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பேசுறேன்னா, அபிஷேகம்தான் ஒரு மனுஷனை விசுவாச வார்த்தைகளை பேச வைக்கும். விசுவாசத்துக்கு எதிர்ப்பதான் அவிசுவாசம். கிறிஸ்தவ மார்க்கத்தை பொறுத்த வரையில எந்த ஒரு ஆசீர்வாதத்தையோ சுகத்தையோ ஒரு தேவ கிருபையை பெறணும்னா ஃபெய்த் இருக்கணும் இல்லையா? ஃபெய்த் பிரிங்ஸ் விக்டரி. அப்போது பொதுவான விசுவாசம், பொதுவாக ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவரை நம்புகிற, பொதுவாக இருக்கிற சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் உண்டென்று விசுவாசிக்கிற ஆலயத்தில் சொல்றோம், அது பொதுவான அறிக்கை. ஆனால் ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவாரானால், ஒரு சாதாரண படிப்பறிவில்லாத ஒரு அம்மா, ஒரு தங்கச்சி, ஒரு வாலிப பிள்ளை அல்லது ஒரு வாலிப அல்லது ஒரு முதியவர், அவங்க பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருப்பார்களானால் அவங்க வாயில ஒரு நாள் அவிசுவாசமான வார்த்தை வராது. அவிசுவாசமான வார்த்தைன்னா என்ன? முடியாது, ஐயோயோ நான் நினைக்கல, ஐயோ இது ரொம்ப கஷ்டம், ஐயோ இதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா, இப்படி ஒருத்தர் பேசுறானாலே அவங்களுக்குள்ள அவிசுவாச ஆவி பயங்கரமாக கிரியை செய்துன்னு அர்த்தம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் யார்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர், அப்படிதானே? அப்போ இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர்னா டப்புன்னு அந்நிய பாஷை பேசணும், ஆவியானவர் கை தட்டுன்னு அதோட முடிஞ்சுன்னு, அது கிடையாது. அது கிடையாதுன்னா அது கிடையாதுன்னு இல்லை, அது மட்டும் இல்லை, அது ஒரு ஃபண்டமெண்டல், அவ்வளோதான். நிறைய விசுவாசிகள் இன்னைக்கு அந்த அடித்தளத்திலேயே நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் இருக்கிற ஒரு விசேஷத்தை சிறப்பு அம்சம் என்னன்னா, விசுவாச வார்த்தைகளை பேச. சும்மா விசுவாச வார்த்தைகளை யார் வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் யார் பேசினாலும் ஒர்க் அவுட் ஆகாது, அது வேற விஷயம். பேசு நான் சுகமாக இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன், என் உலகத்தில் நீ நன்றாக இருப்பாய், அது பாசிட்டிவ் திங்கிங், அது பேர். அது நல்லதே நல்லதே நடக்கும், அது பொதுவாக எல்லாரும் சொல்கிறது. அது விசுவாச வார்த்தை. நேற்றெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் உட்காந்து கர்த்தர் என் கூட இருக்கார், கர்த்தர் நடத்துவார் சொல்கிறது லேசு, அதான் வாயை திறந்து பேசுறது லேசுன்றேன். ஆனால் அபிஷேகம் பெற்றவர்கள் அவர்கள் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருந்து அவங்க ஒரு விசுவாச வார்த்தை பேசினா உடனே பரலோகம் அதை ஹானர் பண்ணிடும். கையை உயர்த்தி ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்க. உடனே ஹானர் பண்ணிடும். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். அப்போ இன்றைக்கு நான் விசுவாச ஜீவியத்தை குறித்து, விசுவாச வளர்ச்சியை குறித்து, விசுவாச வார்த்தை குறித்து உங்களோடு பேசுவதில் நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாள் உங்கள் வாயில் அவிசுவாசமான வார்த்தை பேசாதீங்க. என் பிள்ளைகளை பார்த்து நீ உருப்பட மாட்ட, நீ என்னன்னு போ, என்ன கதியாவறியோ, தற்செயலாக அவங்கள அறியாமல் அப்படி எமோஷனில் பேசினாலும் உடனே போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் அதை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சரியா? என்னால் முடியாது, 65 வயசாயிட்டு 70 வயசாயிட்டு என்னால் இது அவ்வளோதான், இந்த மாதிரி வார்த்தையை ஒரு நாளும் பேசாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம். வேதத்தை தரங்க. நான் சொல்லியிருக்கேன், எப்பவும் பைபிள் உங்கள் பக்கத்தில் இருக்கணும், அப்புறம் நோட்டு இருக்கணும், பென் இருக்கணும், ஒரு தண்ணி பாட்டில் இருக்கணும், அல்லது ஒரு செம்புலையாவது தண்ணி வச்சிருக்கணும் நீங்கள். சரியா? வாசிங்க 1 யோவான் 5:4. என்ன வாசிக்கிறோம்? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்,
நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தருடைய பிள்ளைகளை, உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் அப்படி மாற்றி சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உலகத்தை, உங்க விசுவாசத்தினால உலகத்தை ஜெயிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேசங்கள்லாம் போய் நான் கையில் கொண்டு வரலாம் அப்படி இல்லை. உலகம்னா என்ன? உலகம், மாமிசம், பிசாசு. உலகம் என்ன? உலகத்தின் ஆவி. உலகம் என்ன? உலகத்தின் ஆசாபாசம். உலகம்னா என்ன? உலகத்துக்குரிய காரியம். உலகத்துக்குரிய காரியம். அதான் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம். இவைகள்லாம் உலக பிரகாரமான அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள் சொன்ன இதுதான் உலகம். உலக வேஷம், உலக சிற்றின்பம். இன்னும் எவ்வளோ சொல்லணும் உங்களுக்கு? இதுதான் உலகத்துக்கு அடுத்த காரியம். எண்ணத்தை சாப்பிடலாம், எண்ணத்தை உடுத்தலாம், எங்கே போய் என்ஜாய் பண்ணலாம். இதுதான் உலகம். அப்போ உங்களுடைய விசுவாச வாழ்க்கையினால இப்படிப்பட்ட உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியும். உலகத்தில் உண்டான சத்துருக்களை நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ இந்த நாட்களில் நீங்கள் தோற்று போன நிலையில் இருக்கிறீர்களா? என் ஜெப வாழ்க்கையும் தோற்று போச்சு, விசுவாச வாழ்க்கையும் தோற்று தான் போயிருக்கிற மாதிரி தெரியுது. ஃபினான்ஸ் ஏரியாவும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏதோ டெய்லி உங்கள் பிரசங்கத்தை கேட்குறோம், கொஞ்சம் மனசுக்கு எதமாக இருக்குது, அப்படியே போய் சாப்பிட்டு படுத்துடுறேன். நெக்ஸ்ட் டே இதே போல தான். நோ, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேலே ஒரு நோக்க வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு நாள் இன்றைக்கு இனிமேல் உங்கள் வாயில் அவிசுவாசமான வார்த்தைகள் ஒரு நாள் பேசாதீங்க. தொழில் செய்கிறவங்க பேசாதீங்க. சரியா? வேலை செய்கிறவங்க பேசாதீங்க. என்னைக்கு நமக்கு ஒரு நாள் வருமோ அப்படி சொல்லாதீங்க. எப்போதும் கர்த்தருடைய பிள்ளைகளை நான் அடிக்கடி சொல்றது போல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், மை ரெடீமர் லீவ்ஸ். எப்போது நீங்க சொல்லுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த விசுவாசம் தான் தாவீதுக்குள்ள பயங்கரமா கிரியை செய்தது. 1 சாமுவேல் 17:32 வாசிக்க சொன்னேன், 37 வாசிக்க சொல்றேன். இப்போ verse 37 வாங்க. 1 சாமுவேல். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கும் கைக்கும், பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்புவிப்பார். கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் வேர்ட் ஆஃப் ஃபெய்த். இதுக்கு பேர் தான் வேர்ட் ஆஃப் ஃபெய்த். அதுல வேர்ட் ஆஃப் ஃபெய்த் எல்லாரும் சொல்லுங்க 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 சொல்லி பிராக்டிஸ் கொடுத்து சொல்றதுல ஒர்க் அவுட்டே ஆகாது. அதுல நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் சொல்ற பாருங்க, அதாவது தாவீது சொல்லுகிற வார்த்தை, என்னை சிங்கத்தின் கைக்கும், அடுத்தது கர்த்தருடைய பிள்ளை கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சிங்கத்தையும் பார்த்தவன், கரடியும் பார்த்தவன். அப்படின்னா இன்னும் என்ன அர்த்தம்? இந்த மாதிரி நெருக்கத்தின் வழியா நான் போனவன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. ஆமென். எந்த விதமான ஆவிக்குரிய அனுபவம் இல்லாமல், ஃபெய்த்தில் நீங்கள் ஆக்ஷன் இல்லாமல், கர்த்தருடைய விசுவாச பாதையில் நடக்காமல், கர்த்தருடைய பிள்ளைகளை சும்மா கர்த்தர் அதை தருவார், இதை தருவார், உனக்கு 1 கோடியில் வீடு தருவார், 2 கோடியில் கார் தருவார் அப்படின்னா சொல்லி கேட்கறதுக்கு நல்லா இருக்குமே தவிர, கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அந்த விசுவாச வார்த்தையிலும் ஒரு அனுபவசாலி பேசுகிற ஒரு வார்த்தை. ராஜாவே, நான் ஏற்கனவே கரடியை பார்த்தவன். ராஜாவே, ஏற்கனவே நான் சிங்கத்தை பார்த்தவன், சிங்கத்தின் வாயை கிழிச்சவன். நான் வனாந்தரத்துக்குரியவன், கடினமான பாதையின் வழியா வந்திருக்கிறேன், நெருக்கத்தின் வழியா வந்தேன், என் தகப்பனால மறக்கப்பட்டவன். ஆனா இந்த மாதிரி நெருக்கமான சூழ்நிலையின் வழியா நான் வந்தவன். இதை ஏன் இப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, ஐயோ இந்த நெருக்கமான பாதை என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துது அப்படின்னு நீ யாராவது நான் இப்படி சொல்ற நெருக்கமான பாதையில் போயிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஒரு பெரிய விசுவாச வாழ்க்கைக்காக உங்களை கர்த்தர் எக்யூப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமேன் சொல்லுங்க. கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாங்களாம் முன்ன வட மாநில ஊழியத்துக்கு போகும்போது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இன்னைக்கு இந்த டிவியிலேருந்து டெய்லி பேசுகிறாரு நீங்கள் நினைப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நவஜீவன் ஒரு எக்ஸ்பிரஸ் போகும் சென்னையிலேருந்து, இன்றைக்கும் போயிட்டு கிடக்குது. அந்த காலத்தில் சும்மா ஜோக் அடிப்பாங்க, நரக ஜீவன் போதுங்க. அது நவஜீவன் அது பேர், ஆனால் நரக ஜீவன்.
எத்தனை மணிக்கு போய் சேரும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் அதாவது செகண்ட் கிளாஸில் கூட இடம் கிடைக்காம அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் 29 மணி நேரம் டாய்லெட் பக்கத்தில் பேப்பரை விரித்து போய் அங்கே இறங்கி அங்கே இருக்கிற பரோடா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர் என்னை பார்த்தோன்னே ஆப்கா மதராசி வாலா அப்படின்னு சொல்லி பண்ணி அவர் சொன்னார், இந்த ராத்திரியில் நீ எங்கே போகிற எங்கே வரேன்னு நிறைய இன்வெஸ்டிகேஷனு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கப்புறம் என்னை கூட்டி கொண்டு போக மிஷினரி அவர் என்னை ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் தேடிட்டு செகண்ட் கிளாஸில் தேடிட்டு ஒரு வழி இல்லாமல் நான் வரலன்னு நினச்சி அவர் வேறு பக்கமாக வரும்போது, ஆண்டவரே இந்த ஊழியக்காரர் எங்கே இருக்கார் தெரியலப்பா, நான் இங்கே தன்னந்தனியாக நிற்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் கண்ணீரோடு அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணும்போது பிரைஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்தார். வந்துட்டு நான் சொன்னேன், நான் 29 மணி நேரம் ஒன்றும் சாப்பிடலை, சரியா, எனக்கு முதல்ல ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போங்க ஐயான்னு, சாப்பாடு கொடுங்கன்னு அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டு அதோட என் பிரயாணம் முடியும் நான் நினச்சா, ஆனால் இன்னொரு பிரயாணம் இருக்குது, திரும்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வரணும், நைட்டு ட்ரெயினுக்கு போகணும். அந்த மனுஷன் அது எதை பாவம், அவங்களும் கஷ்டத்தில் இருந்த காலம், அது திரும்ப அன்ரிசர்வ்டு, திரும்ப நியூஸ் பேப்பர் கையில் நிறைய நியூஸ் பேப்பர் வச்சுருந்தார். எதுக்குன்னு கேட்டேன், இதுதான் நம்முடைய படுக்கை அப்படின்னு நான் தரையில் விரித்து படுத்து காலையில் 4 மணிக்கு நாங்கள் போய் அந்த சேர வேண்டிய ஊருக்கு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு பயங்கர பனி மழை குளிர், சரியா, ஒரு வசதியும் கிடையாது. ஆனால் அங்கு தொடப்பட்ட, அங்கு ரட்சிக்கப்பட்ட, விடுதலையாக்கப்பட்ட, நாள்பட்ட பிசாசினால் கட்டப்பட்ட எத்தனையோ மக்களை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அப்போ விடுதலை ஆனவங்கெல்லாம் இன்றைக்கி பாஸ்டர்ஸாக இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸுடைய மனைவிமார்களாக இருக்கிறாங்க. கரமுயர்த்தியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம், அப்போ ஐயோ இவ்வளோ போராட்டமா, நான் இப்படி சென்னைக்கு திரும்பிடலான்னு பார்க்குறேன், ஐயோ இப்படியா, நான் ஒரு ஃப்ளைட் எடுத்து போயிடுறேன் அப்படிலாம் வந்திருந்தா வேலைக்கு ஆகிருக்காது. அந்த நெருக்கத்தின் வழியாக கர்த்தர் நடத்தினதுனால அந்த நெருக்கத்துக்கு பிறகு அங்கே மகிமையான அற்புதங்களை நாங்கள் கண்டபோது நாங்கள் கடந்து வந்த நெருக்கம் எங்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. காரணம், நம்முடைய எய்ம் என்ன? ஆத்தும அறுவடை. ஆமென். சத்துருவின் கரங்களில் இருந்து மக்களை வெளியே கொண்டு வரணும், அழிந்து போகிற ஆத்துமாக்கள் கர்த்தர் பக்கம் திரும்பணும், உயிர் செத்து போன சபைகள் உயிர் மீட்சி அடையணும். அதுதானே நம்முடைய ஒரே நோக்கம். ஆனால் ராஜாவே நீ கவலைப்படாதீங்க, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை விடுதலை ஆக்கின கர்த்தர். அவர் சொல்றாரு, இந்த பெலிஸ்தருடைய கைக்கு என்னை தப்புவிப்பார். தட் இஸ் வேர்ட் ஆஃப் ஃபெய்த். தப்புவிப்பார். ஆமென். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார், கர்த்தரால் முடியும். இப்படியே தான் நீங்க பேசணும் பிரியமானவர்களே. இப்போ இது சாதாரணமாக பேச முடியாது, அது நான் சொல்லிட்டேன். இதுக்கு ஒரு விசுவாச வரம் உங்களுக்குள்ளே கிரியேட் செய்யணும். பைபிளை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் பைபிளில் 12ஆம் அதிகாரம், நிதானமாக புரட்டுங்க. 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும். பார்த்தீங்களா? வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும். விசுவாசம்னா நமக்கு எல்லாருக்குமே அந்த கிறிஸ்டியன் ஃபெய்த் இருக்குது. இயேசு எனக்காக பூமிக்கு வந்தார், எனக்காக பாடுபட்டார், சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், இயேசு திரும்ப வருவார் அப்படிங்கிறது அது பொதுவான விசுவாசம். அது எல்லா விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிற விசுவாசம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, இந்தியாவில் நான் கிறிஸ்தவனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் நான் அப்படிங்கிறது அது பொதுவான விசுவாசம். ஆனால் இங்கே சொல்லுகிற விசுவாசம் என்னன்னு கேட்டால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெறும்போது, ஆவியில நிரம்பி நிரம்பி அனுதினமும் ஜெபித்து வந்தால் உங்களை அறியாத ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபெய்த். ஆமென். உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஆமாம் இன்னொரு சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாதுன்னு, நீங்கள் சொல்லுங்க முடியும். காரணம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் தருவார், கர்த்தரால் கூடும். ஆமென். கர்த்தர் தருவார். அப்படி தான் நாங்கள் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆமென். கர்த்தருக்கு தோத்திரம். ஊழியத்தின் முதலீடு முழங்கால் தானே. முழங்கால் போட்டு நீ ஜெபம் பண்ணு, சரியா, மிச்சத்தை நான் பார்க்குறேன், அப்படி தானே ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளே வாங்க.
ஆவியில நிரம்பி வெறும் 2 வார்த்தை 3 வார்த்தை அந்நிய பாஷை பேசிட்டு விட்டுறக்கூடாது. நீங்க அனுதினமும் ஆவிக்குள்ளாக நிரம்பி நிரம்பி நிரம்பி, ஆண்டவரே நான் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறேன், விசுவாசத்தினாலே ஆண்டவரே நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது போல, விசுவாசத்தினாலே நாங்கள் ஆண்டவரே சத்துருவை ஜெயிக்கணும். என்னுடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதாவின் நிருபம் 20ஆம் வசனத்தை பாருங்க. யூதா, திருப்புங்க பைபிள. யூதாவின் நிருபத்தில் 20வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்களேன், வாசிக்கலாம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், உங்கள் மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. பார்த்தீங்களா, அந்த விசுவாசமும் ஆவியும் இங்க ஒன்றாக இணைத்து யூதா எழுதுகிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை அபிஷேகத்துக்குள்ளே நிரம்பி நிரம்பி அந்த விசுவாசத்தை நீங்க, நான் ஆவியை பெற்றவன், நான் சாதாரணமானவ அல்ல, நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் விசுவாச வரத்தை கொண்டு வரும். ஆமென். விசுவாசம் வர மட்டும் உங்களுக்குள்ள கிரியை செஞ்சிச்சுன்னு வைங்களேன், ஆமென், உங்கள் நிமித்தம் அநேகர் கர்த்தருக்குள்ள வருவாங்க. உங்கள் நிமித்தம் அநேகர் கர்த்தருக்குள்ள வருவாங்க. சாதாரணமாக நீங்கள் பேசுகிற அந்த கேஷுவல் டாக் இருக்குல்ல, அதை அப்படியே கர்த்தர் ஹானர் பண்ணிடுவார். கர்த்தர் ஹானர் பண்ணிடுவார், உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிடுவார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக வளரணும், அதே நிலையில் இருக்கக்கூடாது. நல்ல கணிங்க, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து தென்னிந்திய திருச்சபையில் கடைசி கல்லறைக்கு போகிற வரைக்கும் அவனை விசுவாசியாக வைங்க. அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் அவனை விசுவாசியாக வைங்க. டிபிஎம் சபையில் அவனை விசுவாசியாக வைங்க. அவன் எழுப்பி பிரசங்கம் பண்ணிடக்கூடாது, அவன் பாட்டு படிச்சிடக்கூடாது, அவன் ஊழியம் செஞ்சிடக்கூடாது. அப்படியே ஆண்டவர் சொல்லியிருக்காரு. கர்த்தருடைய பிள்ளைகளை சீஷராக்குங்கள், சீஷராக்குங்கள். எத்தனை வருஷம் நீங்கள் பிரசங்கத்தை அப்படி கேட்டுக்கிட்டே நீங்கள் இருப்பீங்க. நல்லா இருந்துச்சு, மனசுக்கு நல்லா இருக்குது. அல்ல சிலர் மார்க் போடுறீங்களா, அல்லது இன்னைக்கு கர்த்தர் வந்து ரொம்ப காட்ட சாட்டமாக பிரதர் பேசுகிறாருன்றீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்னைக்கு சீடராக போகிறீங்க அது எப்போ நடக்கும் தெரியுமா? அபிஷேகம் உள்ள ஊற்றப்பட்டுட்டாலே உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்காமல் உங்களால் இருக்கவே முடியாது. அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க 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 உங்களுக்குள்ள ஆத்தும பாரம் வரும். முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். அந்த ஆத்தும பாரம் அதிகரிக்க அதிகரிக்க, ஒரு இடத்துக்கு ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, நூற்றுக்கணக்கான மக்கள் வரும்போது உடனே உங்கள் மனது சொல்லும், இவங்கெல்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருப்பாங்களா? ஃப்ளைட்டில் போகிறீங்க, அந்த முழு சீட்டில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்கள் ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தால், ஆண்டவரே இன்றைக்கு உடைய வருகை காணப்படுமானால் இதில் எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? ஒரு என்ன வருமே. ஆனால் சரியான இந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ளே வராதுங்க. இந்த தாட்லாம் வராது. கடை நல்லா இருக்க, சூப்பராக இருக்க, இந்த ஹோட்டல் சூப்பராக இருக்குது, இந்த நல்லா இருக்குது, அது இதை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நல்ல ஆவிக்குள்ளாக நிரம்பி இருக்கிறவர்களுடைய தாட் எப்பவுமே வித்தியாசமாக இருக்கும். அப்போ இன்றைக்கு நான் பாரத்தோடு உங்களோடு கூட நான் பேசுகிறேன். மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபம் பண்ணணும். ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க அந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் வந்து பயங்கரமாக ஆப்ரேட் ஆகும். அந்த கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த் வந்து ரொம்ப பயங்கரமாக ஆப்ரேட் ஆகும்போது பாருங்க, தேவன் பலமாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்வார். அதனால் அது எந்த போராட்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் எப்போது நீங்கள் சொல்வீங்க, கர்த்தர் நடத்துவார்னு. வாசிங்களேன், பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியன் சாப்டர் 4. வேதத்தை திருப்புங்க, தயவுசெய்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு திருப்புங்க பைபிளை. அதான் ஸ்க்ரீனில் தான் போடுறீங்களேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் திருப்புறதுக்காக தான் ஸ்க்ரீனில் இன்னும் வரைக்கும் போடல. திருப்பிட்டீங்களா? சரி, பாருங்க. இப்போ 11ஆம் வசனம், verse 11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, என் குறைச்சலினால் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும், பாத்தீங்களா, விசுவாச வாழ்க்கையில் இருக்கிறவங்க நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். மனரம்யமா இருக்கிறதுக்காக என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அப்புறம் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அடுத்த வசனம்,
என்னை பலப்படுத்துகிற இல்ல கிறிஸ்துவினாலே. தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூரண அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அடுத்தது 13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பார்த்தீங்களா? இதை மட்டும் நம்ம பிடிச்சி சொல்லிட்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, ஐ கேன் டு ஆல் திங்ஸ் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், ஐ திங்க் டு ஆல் திங்ஸ் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். இதை மட்டும் சொல்லிட்டு இருந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ 13 தான் பார்க்குற, 11 12 படிச்சுட்டு 13 சொல்லு. புரியுதா நான் பேசுறது? ஐ கேன் டு கர்த்தர் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்வாரு, முதல் இந்த 11 அந்த verse 11 and 12 அதை படித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதில் நீ போதிக்கப்பட்டுட்டு இந்த நெருக்கத்தின் வழியா நீ வந்தாலோ நான் ஒரு நாளும் பின்னடைய மாட்டேன். ஏனென்றால் நான் பஞ்சத்திலும் கஷ்டத்திலும் போராட்டத்திலும் நெருக்கத்திலும் நிந்தையிலும் அவமானத்திலும் குறைச்சலிலும் எல்லாவற்றிலும் நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுவார், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை 13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எப்படி பலப்படுத்தப்பட்டார்? பை ஃபெய்த். ஆமென். த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் படுகிற ஒவ்வொரு உபாதைகள், நீங்கள் படுகிற ஒவ்வொரு கஷ்டங்கள், சில நேரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், பணம் குறையுது, சில நேரத்தில் இதுக்கு என்ன செய்ய போகிறோம், அதுக்கு என்ன செய்ய போகிறோம், ஃபீஸ் கட்ட வழி இல்லை, அப்படி இப்படின்னு கர்த்தருக்கு தோத்திரம். இப்போ நான் அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே 2 விசுவாசிகள் அவனுடைய நீட்ஸை சந்திச்சிட்டாங்க. பிரைஸ் காட். கர்த்தருக்கு தோத்திரம். ஆமாம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட விசுவாசிகளை நினைத்து நான் ஆண்டவரை தோத்திரம் பண்ணுறேன். அப்போ பாருங்க, அவன் விசுவாசத்தோடு என்கிட்ட ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு போகிறான். அண்ணன் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை என்னை படிக்க வைக்கணும். அவன் ஃபிசியோதெரப்பி 3வது வருஷம் படிக்கிறான், இன்னும் அடுத்த வருஷம் படிக்க வைக்கணும். கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ பிள்ளைகளுக்கு கல்வி என்பது ஒரு முக்கியமானது. அப்போ பாருங்க, விசுவாசத்தோடு அவன் ஜெபிச்சுட்டு போனான். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சும்மா தான் கேஷுவலாக சொன்னேன் இல்லையா? ஆண்டவர் பாருங்க, அவன் தேவையை சந்திச்சுட்டார், அவனுக்கு பணம் போய் சேர்ந்துருச்சு. கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க, தோத்திரம் பண்ணுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதை எல்லாரும் சொல்ல முடியாது பிரதர், எல்லாரும் சொல்ல முடியாது. யார் சொல்ல முடியும்னா 11வது வசனம் 12வது வசனத்தை வழியாக கடந்து வந்தவங்க 13வது வசனத்தை ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சோர்ந்து போவாதீங்க. இப்போ நீங்கள் 11வது வசனத்தில் இருக்கலாம், அல்லது 12வது வசனத்தில் உங்கள் சிச்சுவேஷன் அதை போல் இருக்கலாம். நிச்சயம் 13வது வசனத்துக்கு வந்துடுங்க. ஏன்னா 11க்கு பிறகு 12, 12க்கு பிறகு 13 தானே. நீங்கள் செய்ய போறீங்க, கிறிஸ்துவினாலே அரிய பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போறீங்கன்னு சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்ய போறீங்க. உங்கள் ஒருவர் நிமித்தம், நான் தீர்க்க தரிசனமாக பேசிட்டு இருக்கேன், உங்கள் ஒருவர் நிமித்தம் தேவன் மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம அப்படியே ஜெபத்துக்குள்ளே போயிடுவோமா? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17க்கு திரும்ப வாங்கலாம். 1 சாமுவேல் 17:48. 1 Samuel chapter 17 verse 48. அப்பொழுது தாவீது அந்த பெலிஸ்தன் அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி. நல்லா கவனிக்க வேண்டியது, அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பினான், தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகிறான். நல்லா கவனி, லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. இப்போ மற்றவங்க எல்லாம் அவன் கோலியாத்து ஏலா பள்ளத்தாக்கில், அதாவது ஒரு பக்கம் அவன் நிற்கிறான், இன்னொரு பக்கம் இஸ்ரவேல் ஜனங்க. அவன் இருக்கிற இடத்துல தான் அவன் நின்றுக்கிட்டு இருக்கான், ஒன்றும் அசையும் இல்லை. அங்கேருந்து பயங்கரமாக சத்தம் போட்டு தேவனாய் கர்த்தரை நிந்தித்தான். அந்த சத்தமானது இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி ஒளிய செஞ்சிட்டு, இப்போ தாவீதுக்குள்ளே இருக்கிற விசுவாச வரம் கிரியை செய்ய ஆரம்பித்த உடனே வசனம் சொல்லுகிறது, பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வரும்போது, இப்போ அவன் கிரியையில கொண்டு வருகிறான். அந்த 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 பொல்லாத கோலியாத் ஆவி, பொல்லாத கோலியாத் ஸ்பிரிட் தாவீதுக்கு நேராக வருகிறான், தாவீதை கொல்லுவதற்கு. அந்த படத்துலலாம் இப்போ வரைஞ்சி போட்டிருப்பாங்க, அவன் பெரிய உயரமாகவும் தாவீது ஒரு குட்டையாகவும் காட்டியிருப்பாங்க. அப்போ அந்த வரும்போது தாவீது
தீவிரமாய் அந்த சேனைக்குள் அந்த பெலிஸ்தியனுக்கு எதிராக ஓடுகிறான். தீவிரமாய் ஓடுகிறான். எங்க ஓடுகிறான்? பேக் அடிக்கல, அவனுக்கு ஆப்போசிட் அவனை நோக்கி தீவிரமாய். அண்டர்லைன் த பாயிண்ட், தீவிரமாய். இதுதான் பேர் விசுவாச கிரியை. இதுக்கு பேர் தான் விசுவாச கிரியை. சோதனை காலத்துல நீ சோர்ந்து போவாயானால் உன் பேலன் குறுகினதுன்னு ஒரு வசனம் இருக்கு. ஆமா, இப்போ தாவீதுக்கு சோதனை காலம்னு இவங்க எல்லாம் சொல்லலாம். ஐயோ, இந்த சின்ன பையப்போ என்ன செய்ய போறான்? ஏன்னா ஏற்கனவே அவிசுவாசமான வார்த்தை பேசி வச்சிருக்காரு அந்த சவுல். எப்பா நீ சின்ன பையன், நீ இளைஞன். பார்த்தீங்கன்னா பைபிளில் 33ஆம் வசனம் 17:33 சவுலினுடைய அவிசுவாசமான வார்த்தை 17:33 சவுல் தாவீதை பார்த்து சொல்லுவாரு, நீ அந்த பெலிஸ்தீனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாதுப்பா. ஏன்னா நீ ஒரு இளைஞனப்பா, நீ சின்ன பையப்பா. சாதாரண தமிழில் சொன்னா நீ சின்ன பையன். அந்த 32 பாருங்க, 33 பாருங்க. எதிர்த்து உன்னால் முடியாது, நீ ஒரு இளைஞன். அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். அப்போ இவனை டிஸ்கரேஜ் பண்றான். இங்க பாருங்க, டிஸ்கரேஜ்மெண்ட் ஸ்பிரிட் அவிசுவாசத்தை குறிக்கும். ஆமென். உங்கள் வீடுல சிலர் ஒரு காரியத்தை செய்யணும் சொல்றாங்க, என்கரேஜ் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. ஆமா, நீ ஜெபிக்கணும் அப்படின்னா நான் ஜெபிக்க போறேன்னு என்கரேஜ் பண்ணு. நீ போய் ஜெபிச்சு என்னத்தை பண்ண போற? நீ போய் ஊழியத்துக்கு போய் என்ன பண்ண? முதல்ல படிக்க வேண்டிய வழியை பாரு, முதல்ல பிஸ்னஸை பாரு, அதை முடிச்சுக்கிட்டு டைம் இருந்தா போ அப்படின்னு சொல்ற நிறைய பெற்றோர்களுக்கு தான் நான் பேசுறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஊழியத்துக்கு வரும்போது என் தகப்பனார் என்னை என்கரேஜ் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. பரவாயில்ல, சரி, ஆண்டவர் இத்தனை பிள்ளைகளை தந்தார், நீ உன்னை ஊழியத்துக்கு அனுப்புறதுல நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன்னு சொன்னாங்க. எத்தனை தகப்பனுக்கு இப்போ அப்படிப்பட்ட வார்த்தை வரும் இன்னைக்கு? எத்தனை தாய்க்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அது ஆகணும், இது ஆகணும், எல்லாம் ஒன்றுத்துக்கும் ஒப்பேற வழி இல்லாமல் போனால் எல்லாம் ஃபெயில் ஆகி சுற்றிட்டு கிடந்தானா? ஐயா, ஒன்றுக்கும் ஒப்பேற வழி இல்லையா? பேசாமல் கொஞ்சம் ஊழியத்துக்காக கூட்டு போங்கய்யா. அப்போ இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு உதவானதான் ஊழியத்துக்கு அனுப்புறதா? நான் கேட்குறேன். அப்படிப்பட்ட ஆள் சிலர் பாருங்க சொல்லுவாங்க, இந்த சைக்கிள் ஒன்று இருக்கு, அது இப்போ நாங்கள் பயன்படுத்தலே கிடையாது, சும்மா கிடக்குது. அந்த டயரை மாற்றிட்டீங்கன்னா, அந்த ரிம்மை மாற்றிட்டீங்கன்னா, அந்த பிரேக்கை மாற்றிட்டீங்கன்னா, அந்த பெல்லை, அப்போ வேற என்ன தான் இருக்குது அதில் மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் ஊழியத்துக்கு பயன்படுத்தலாம். உங்கள்கிட்ட கேட்டமா சார் அப்படிப்பட்ட சைக்கிளை? நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, அப்போ ஊழியத்தை அந்த மாதிரி மட்டகரமா நினைக்கிற விசுவாசிகளோட நான் பேசுகிறேன். நம்ம ஆண்டவர் எப்போதும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான ஆண்டவர். ஆமென். வானத்தையும் பூமி உண்டாக்கினவர். கர்த்தருக்கு தோத்திரம். இந்த செகண்ட் ஹேண்ட் எல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது. செகண்ட் ஹேண்டு அதெல்லாம் தூக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. செகண்ட் ஹேண்டு சேரை கொண்டு போய் யூஸ் பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இதுலேருந்து நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஆண்டவரையும் அப்படி தான் பார்க்குறோம். இவனுக்கு ஒப்பேறாதவனுங்க, இவனுக்கு சும்மா ஓப்லெஸ் ஃபெல்லோஸு, இவனுக்கு கொடுத்தா போதும். கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தருடைய ஒரு சாதாரண ஒரு மாச சம்பளம் வாங்குறவனையே கர்த்தர் ஆசீர்வதிப்பாரானால், சாதாரண ஒரு பிஸ்னஸ் மேனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரானால், உன்னதமான தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனை என் ஆண்டவர் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் அவன் மேலாவான். ஆமென். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ தாவீது பாருங்க, தீவிரமாய் ஓடுகிறான். அந்த தீவிர ஓட்டம், அந்த தீவிரமான ஓட்டத்துக்கு காரணம் என்னன்னா விசுவாசம். விசுவாசத்துக்கு காரணம்னா உள்ள அனாயிண்டிங் கிரியை செய்து. அப்போ இன்றைக்கு இனிமே பாருங்க, உங்க ஓட்டம் தீவிரமா இருக்க போகிறது. ஜெபம் பண்ணலாமா? அப்படியே தீவிரமா ஜெபம் பண்ணலாமா? அப்படியே கையை உயர்த்திருங்க. ஆமா, இனிமே என் வாயில அவிசுவாசமான வார்த்தை வரவே கூடாது. நான் நல்ல சுகமா இருப்பேன் ஆண்டவரே, எனக்கு நல்ல இருதயத்தை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, திடகாத்திரமான வாலிபனுக்குரிய இருதயத்தை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. என் கால் நரம்புகள், கை நரம்புகள் பலப்படுகிறது, என் ஜீரண உறுப்புகள் பலப்படும். இயேசுவின் நாமத்தினால நான் ஆரோக்கியமா இருந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் பிரயோஜனமாக இருப்பேன். ஆமாப்பா, என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலோ ஒலிவ மர கன்றுகளாக இருப்பார்கள். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் இருப்பார்கள். ஆமாண்டவரே, தலைமுறை தலைமுறையாக என் சந்ததி கர்த்தருடைய சந்ததி எனப்படும். ஆமாண்டவரே, என்னை சுற்றிலும் ஒரு தேவ பிரசன்னை இருக்கும். என்னை ஒருவராலும் மேற்கொள்ள முடியாது, ஒருவரால் எதிர்த்து நிற்க முடியாத ஒரு வாக்கு வல்லமைய ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். பிகாஸ்
only because, hallelujah, my Redeemer lives. ஓராமா ஷாந்தாலாபா உரியாந்தாராபா கபா. இயேசுவின் நாமத்தினால கையை உயர்த்திருங்க. எல்லா பலவீனமே வெளியே போயிரு, சுகவீனமே வெளியேறு, சிறுநீரகமே பலப்படு, லிவரே பலப்படு. ஆமென். எல்லா விதமான லங் இன்ஃபெக்ஷன் சுகமாகட்டும், த்ரோட் இன்ஃபெக்ஷன் சுகமாகட்டும், உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு புது ஆரோக்கியம் உண்டாவதாக. ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. இன்றைக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்த விசுவாச வார்த்தை, விசுவாச வளர்ச்சி, விசுவாச கிரியை உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாவதாக. வாலிப பிள்ளைகள் விசுவாசத்தினாலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவார்களாகப்பா. எங்கள் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசியே பதறாதே என்று சொன்ன கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் பதறக்கூடிய சிச்சுவேஷன்ல உம்மை துதிப்பார்களாக. ஷந்தாலாபா கபா கபா. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. தகப்பனே, இந்த இரவு செய்திக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்தை தட்டி எழுப்ப, விசுவாசத்துல உற்சாகப்படுத்த என் ஆண்டவர் கொடுத்த கிருபையான வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். அப்ரோஜனமான ஊழியனப்பா, கடமை மட்டும் செஞ்சிருக்கிறோம்பா. உமக்கு ஒருவருக்கே மகிமை செலுத்துகிறோம்பா. ஆசீர்வதிங்க. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் கிருபை தாங்கட்டும். ஆமென், ஆமென். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தின தேவன் போற இடங்களிலெல்லாம் ஆவியானவர் பலமாய் கிரியை செய்கிறார். அதை நினைத்து ஆண்டவர், இது காரணமே உங்கள் ஜெபம்தான். அதனால தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. எல்லாரையும் நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கடைசியா ஒரு நிமிஷம் ஜீசஸ் மீட்ஸை நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் காரியங்களை நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.